சமீபத்தில் வலைதளங்களில் ஒரு செய்தி பார்த்தேங்க. இஸ்ரோ விஞ்ஞானி தனக்கு வயது மூப்படைந்து விட்டது, தன் மனைவியை யார் பிற்காலத்தில் பாதுகாப்பார்கள் என்று நினைத்து ஒரு தவறான முடிவை எடுத்து தன் மனைவியை கொன்று விட்டிருக்கிறார். ஏங்க கொல்லணும்? தமக்கு 2 பேருக்கும் வயது மூப்படைந்து விட்டது என்றால் ஒரு பைரவரை எடுத்து வளங்கள், வாயில்லாத ஜீவராசிகளை எடுத்து பராமரிங்கள். உங்களுக்கு ஒன்றும் பணமுடை கிடையாது, பணம் இல்லை என்கின்ற கவலை கிடையாது. தனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், அவளும் அமெரிக்காவில் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது வாயில்லாத ஜீவராசிகளை ஒரு பைரவரை எடுத்து வளர்த்துருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு அவைகளுடைய சேட்டைகளை பார்த்து இருவரும் ரசித்து கொண்டு இருந்திருக்கலாம். அந்த பைரவருக்கும் வாழ்வாதாரம் கிடைத்திருக்கும். நீங்களும் இன்னும் கொஞ்ச காலம் நிம்மதியாக இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். தனக்கு வயதாகி தான் இறந்தாலும் தன் மனைவி அந்த பைரவரோடு கொஞ்சம் மகிழ்ந்து கொண்டிருப்பாள் அப்படின்னு ஏன் நீங்கள் நினைக்காம போனீங்க? இருவருக்குமே உடல்நலம் பாதிக்கப்பட்டால் தான் பெற்ற மகள் ஏன் கிட்ட இருந்து பார்க்க மாட்டாங்களா? செய்ய மாட்டாங்களா? செய்வாங்கங்க. நீங்கள் ஏன் இந்த போல தவறான முடிவு எடுக்கிறீங்க? இவரை பார்த்து இன்னும் யாரும் அது போன்ற முடிவு எடுக்கக்கூடாதுங்க. அப்படி முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு வாயில்லாத ஜீவராசியை வயதான காலத்தில் தான் எடுத்து வளர்த்து அவைகளோடு கொஞ்சம் மகிழ வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. இதுதாங்க நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, நம்ம வாயில்லாத ஜீவராசிகளுக்கும் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய கருத்து சரிதானான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில்.